இன்றைய பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 எபிசோடில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு மாபெரும் அதிர்ச்சி காத்துக்கொண்டிருக்கிறது மக்களே. பாண்டியன் உடம்புக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துவிட்டதே என்று நினைக்கும் போது நமக்கும் மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. இந்த எபிசோட் முழுவதும் கண்ணீரும் சோகமும் நிறைந்த ஒரு குடும்பத்தின் போராட்டமாகவே அமைந்திருக்கிறது. பாண்டியன் என்றால் அந்த குடும்பத்திற்கு எவ்வளவு பெரிய மரியாதை, அந்த வீட்டின் தூணாக இருக்கும் அவருக்கு இப்படி ஒரு கொடுமையான நோய் வந்திருக்கிறது என்பதை இன்னும் அந்த குடும்பத்தில் இருக்கும் கோமதி, சரவணன், செந்தில், மீனா, ராஜி என யாருமே அறியாமல் இருக்கிறார்கள். இந்த உண்மையை சுமந்து கொண்டு கதிர் படும் பாடு உண்மையிலேயே பார்ப்பவர்கள் கண்கலங்க வைக்கிறது. காட்சியை ஆரம்பிக்கும் போது பாண்டியன் மற்றும் கதிர் மருத்துவமனையில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். மருத்துவரிடம் இருந்து ரிப்போர்ட் வருவதற்காக காத்திருக்கிறார்கள். பாண்டியன் முகத்தில் ஒரு பயம் இல்லை என்றாலும் கதிர் உள்ளுக்குள் ரொம்பவே பயந்து போய் இருக்கிறான். இவ்வளவு பெரிய மனுஷன் இப்படி ஒரு கொடிய நோயுடன் உட்கார்ந்து இருக்கிறாரே என்று அவனுக்கு மனது வலிக்கிறது. டாக்டர் அவர்களை உள்ளே அழைக்கிறார். பாண்டியனுக்கு கொடுக்கப்பட்ட கதிர்வீச்சு மற்றும் கீமோதெரபி சிகிச்சை முடிந்துவிட்டது என்று டாக்டர் சொல்கிறார். சிகிச்சை காரணமாக பாண்டியன் உடம்பு மிகவும் சோர்வடைந்து இருக்கிறது. அதனால் அவரை ஒரு நாள் மருத்துவமனையிலேயே தங்கி கண்காணிப்பில் இருக்க வேண்டும் என்று டாக்டர் அறிவுறுத்துகிறார். ஆனால் பாண்டியன் அதற்கெல்லாம் சம்மதிக்கவே இல்லை. தான் மருத்துவமனையில் தங்கினால் வீட்டில் இருக்கும் கோமதி, சரவணன், செந்தில், மீனா, ராஜி என ஒட்டுமொத்த குடும்பமும் தன்னை தேடுவார்கள். அவர்களுக்கு சந்தேகம் வந்துவிடும், குடும்பத்தின் நிம்மதி போய்விடும் என்று நினைத்து அவர் வீட்டிற்கு போக வேண்டும் என்று பிடிவாதம் பிடிக்கிறார். டாக்டர் எவ்வளவோ எடுத்துச் சொல்கிறார். உடம்பு மிகவும் பலவீனமாக இருக்கிறது, வீட்டிற்கு போனால் கண்டிப்பாக வாந்தி, மயக்கம் மற்றும் மூச்சு திணறல் போன்ற பக்க விளைவுகள் வர அதிக வாய்ப்பு இருக்கிறது. அப்படி ஏதாவது நடந்தால் ஒரு நிமிடம் கூட தாமதிக்காமல் உடனே மருத்துவமனைக்கு கொண்டு வர வேண்டும் என்று கதிரிடம் டாக்டர் கடுமையாக எச்சரிக்கிறார். கதிர் டாக்டரிடம் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வதாக வாக்கு கொடுத்துவிட்டு பாண்டியனை கூட்டிக்கொண்டு மருத்துவமனையில் இருந்து வெளியே வருகிறான். கதிர் மனதுக்குள் பெரிய புயல் அடித்து கொண்டிருக்கிறது. வீட்டில் இருக்கும் கோமதி, சரவணன், செந்தில், மீனா, ராஜி ஆகியோருக்கு இந்த உண்மை தெரிந்தால் என்ன நடக்கும் என்று நினைத்து அவனுக்கு கை கால்கள் நடுங்குகிறது. பின்னர் இருவரும் காரில் ஏறி வீட்டிற்கு பயணிக்கிறார்கள். காரில் வரும்போது பாண்டியன் மிகவும் சோர்வாக காணப்படுகிறார். கதிர் காரை ஓட்டிக்கொண்டு வருகிறான். பாண்டியன் கதிரிடம் ஒரு சத்தியம் வாங்கிக் கொள்கிறார். தனக்கு வந்திருக்கும் இந்த நோய் பற்றியோ, மருத்துவமனைக்கு வந்ததை பற்றியோ வீட்டில் இருக்கும் கோமதி, சரவணன், செந்தில், மீனா, ராஜி என யாருக்கும் எந்த காரணத்தை கொண்டும் தெரியக்கூடாது என்று சொல்கிறார். குடும்பத்தின் ஒற்றுமைக்காகவும் அவர்களின் சந்தோஷத்துக்காகவும் தன் வலியை முழுவதுமாக மறைக்க நினைக்கிறார் பாண்டியன். கதிர் இதை கேட்டு மிகவும் வேதனைப்படுகிறான். இவ்வளவு கஷ்டத்தையும் இந்த மனுஷன் தனியாக எப்படி தாங்குவார் என்று அவனுக்கு புரியவில்லை. ஏதாவது உடம்புக்கு முடியாமல் போனால் உடனே தனக்கு போன் செய்ய வேண்டும் என்று கதிர் பாண்டியனிடம் கெஞ்சுகிறான். பாண்டியனும் அதற்கு சம்மதிக்கிறார். இரவு நேரம் வந்துவிட்டது. கதிர் வீட்டிற்கு வெளியே மிகவும் கவலையாக நின்று கொண்டிருக்கிறான். அவனுக்கு தூக்கமே வரவில்லை. வீட்டில் இருக்கும் அனைவரையும் ஏமாற்றுவது அவனுக்கு பெரிய குற்ற உணர்ச்சியை கொடுக்கிறது. அப்போது அங்கே ராஜி வருகிறாள். ராஜி எப்போதுமே மிகவும் புத்திசாலி மற்றும் எதையும் சீக்கிரம் கண்டுபிடித்து விடுவாள். கதிர் முகத்தில் இருக்கும் கவலையை பார்த்துவிட்டு அவளுக்கு சந்தேகம் வந்துவிடுகிறது. என்னாச்சு, ஏன் இப்படி அமைதியாக நிற்கிறாய் என்று அடுக்கடுக்காக கேள்விகளை கேட்கிறாள். அதோடு அங்கே நிற்கும் டிராவல்ஸ் காரை பார்த்ததும் அவளுக்கு சந்தேகம் இன்னும் அதிகமாகிறது. கதிர் எப்படியோ சமாளித்து அவளை வீட்டிற்குள் அனுப்பி விடுகிறான். ராஜி உள்ளே போனதும் தான் கதிருக்கு கொஞ்சம் நிம்மதி வருகிறது. இதற்கிடையில் வீட்டிற்குள் பாண்டியன் படுக்கையறையில் சென்று படுக்கிறார். ஆனால் மூச்சு விட முடியாமல் தவிக்கிறார். எழுந்து உட்கார்ந்து கொள்கிறார். அப்போது கோமதி அங்கே வருகிறாள். கோமதி மிகவும் பாசமான மற்றும் மென்மையான இதயம் கொண்ட மனைவி. பாண்டியன் தூங்காமல் உட்கார்ந்து இருப்பதை பார்த்து அவள் மிகவும் கவலைப்படுகிறாள். என்ன ஆச்சு மாமா, ஏன் தூங்காமல் இருக்கிறீர்கள் என்று பரிவாக கேட்கிறாள். உடம்புக்கு ஏதாவது தொந்தரவா என்று கேட்டு அவருக்கு தண்ணீர் கொடுக்கிறாள். பாண்டியன் தண்ணீரை குடித்த அடுத்த நொடியே அவருக்கு கடுமையான இருமல் வருகிறது. தொடர்ந்து மூச்சு திணறல் ஏற்பட்டு வாந்தி எடுக்க ஆரம்பிக்கிறார். இதை பார்த்த கோமதிக்கு உயிர் போய் உயிர் வருகிறது. பயத்தில் என்ன செய்வதென்று தெரியாமல் சத்தம் போட்டு அழ ஆரம்பிக்கிறாள்.
கோமதியின் அலறல் சத்தத்தை கேட்டு வீட்டில் உள்ள அனைவரும் ஓடி வருகிறார்கள். சரவணன், செந்தில், மீனா, ராஜி என ஒட்டுமொத்த குடும்பமும் பதறிப்போய் பாண்டியன் அறைக்குள் நுழைகிறார்கள். அங்கே பாண்டியன் வாந்தி எடுத்துக்கொண்டு படுக்கையில் சாய்ந்து கிடப்பதை பார்த்து அனைவரும் அதிர்ச்சி அடைகிறார்கள். கோமதி கதறி அழுகிறாள். சரவணன் மிகவும் பாசமானவன். தன் அப்பாவின் நிலையை பார்த்து அவனுக்கு கண்ணீர் வருகிறது. உடனே கதிருக்கு போன் செய்கிறான். செந்தில் எப்போதுமே மிகவும் கோபக்காரன் மற்றும் உணர்ச்சிவசப்படக்கூடியவன். தன் அப்பாவிற்கு என்ன ஆனது என்று தெரியாமல் பதற்றத்தில் கத்துகிறான். மீனா மிகவும் தெளிவானவள் என்றாலும் இந்த சூழ்நிலையை பார்த்து அவளும் அதிர்ச்சியில் உறைந்து நிற்கிறாள். குடும்பமே ஒரு மிகப்பெரிய பயத்தில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. போன் காலை அட்டெண்ட் செய்த கதிர் நிலைமையை புரிந்து கொண்டு வேகமாக ஓடி வருகிறான். பாண்டியன் படும் அவஸ்தையை பார்த்ததும் டாக்டர் சொன்ன பக்க விளைவுகள் தான் இது என்பது கதிருக்கு புரிந்து விடுகிறது. உடனே ஆஸ்பத்திரிக்கு போகலாம் என்று கதிர் சொல்கிறான். காரை எடுக்கச் சொல்லி எல்லோரையும் அவசரப்படுத்துகிறான். அப்போது அங்கே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வெடிக்கிறது. ராஜியின் அப்பா, அதாவது செந்திலின் மாமனார் முத்துவேல் அங்கே நிற்கிறார். அவருக்கு கதிர் மீது எப்போதுமே ஒரு சந்தேகம் மற்றும் கோபம் இருக்கிறது. கதிர் எதற்காக இவ்வளவு அவசரப்படுகிறான்? உள்ளூரில் இருக்கும் ஆஸ்பத்திரிக்கு போகாமல் ஏன் தூரத்தில் இருக்கும் வேறொரு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிக்கொண்டு போகச் சொல்கிறான் என்று அவருக்கு சந்தேகம் வருகிறது. கதிர் சொத்துக்கு ஆசைப்பட்டு பாண்டியனை ஏதோ செய்ய பார்க்கிறான் என்று தப்பாக நினைத்து கதிருக்கு எதிராக சண்டை போடுகிறார். கதிரை தடுத்து நிறுத்தி அவனுடைய சட்டையை பிடித்து திட்டுகிறார். அங்கே நிற்கும் கோமதி, சரவணன், செந்தில், மீனா, ராஜி என யாருக்குமே என்ன நடக்கிறது என்று புரியவில்லை. செந்தில் கோபத்தில் தவிக்கிறான். சரவணன் மாமனாரை தடுக்க பார்க்கிறான். ஒரு கட்டத்தில் கதிர் பொறுமை இழக்கிறான். தன் கண் முன்னே பாண்டியன் உயிருக்கு போராடிக் கொண்டிருக்கிறார். அவரை காப்பாற்ற வேண்டும் என்ற துடிப்பு ஒரு பக்கம், தன் மீது விழும் அபாண்டமான பழி ஒரு பக்கம் என இரண்டும் சேர்ந்து கதிரை வெடிக்கச் செய்கிறது. எல்லோரையும் பார்த்து கதிர் சத்தமாக அந்த மிகப்பெரிய உண்மையை உடைக்கிறான். அவர் சாதாரண உடம்பு சரியில்லாமல் கஷ்டப்படவில்லை, அவருக்கு கேன்சர் வந்திருக்கிறது என்று கதிர் கத்தி சொல்கிறான். கேன்சர் என்ற வார்த்தையை கேட்டதும் அந்த அறையில் ஒரு மயான அமைதி நிலவுகிறது. கோமதியின் தலையில் இடி விழுந்தது போல் ஆகிவிடுகிறது. அவள் கண்கள் நிலை குத்தி நிற்கின்றன. சரவணன் அப்படியே உடைந்து போய் அழ ஆரம்பிக்கிறான். செந்திலுக்கு என்ன சொல்வது என்றே தெரியாமல் வாயடைத்து நிற்கிறான். மீனா மற்றும் ராஜி இருவரும் அதிர்ச்சியில் உறைந்து போய் கண்கலங்குகிறார்கள். பாண்டியன் என்ற அந்த கம்பீரமான மனிதனுக்கு இப்படி ஒரு நோயா என்று குடும்பமே சுக்குநூறாக உடைந்து சிதறுகிறது. அந்த நொடியில் குடும்பத்தின் அத்தனை சந்தோஷமும் அழிந்து போகிறது. இன்றைய எபிசோட் இந்த மாபெரும் அதிர்ச்சியோடு மற்றும் கண்ணீரோடு முடிவடைந்திருக்கிறது. மக்களே, நாளை எபிசோடில் என்ன நடக்கும் என்று யோசித்தால் பல சுவாரஸ்யமான மற்றும் உணர்ச்சிகரமான விஷயங்கள் காத்திருக்கின்றன. முதலாவதாக, தன் உயிருக்கும் மேலாக காதலிக்கும் தன் கணவனுக்கு கேன்சர் என்ற உண்மையை கோமதி எப்படி தாங்கிக் கொள்ளப் போகிறாள்? இந்த அதிர்ச்சியில் அவளுக்கு ஏதாவது ஆகிவிடுமா என்ற பயம் இருக்கிறது. இரண்டாவதாக, செந்தில் மற்றும் சரவணன் இருவரும் இவ்வளவு பெரிய உண்மையை தங்களிடம் மறைத்ததற்காக கதிர் மீது கடுமையான கோபத்தை காட்டுவார்களா அல்லது குடும்ப ஒற்றுமைக்காக சேர்ந்து நிற்பார்களா என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. மூன்றாவதாக, பாண்டியனின் உடல்நிலை மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட பிறகு எப்படி இருக்கப் போகிறது? இந்த கொடிய நோயில் இருந்து அவர் மீண்டு வருவாரா என்பது நாளை எபிசோடில் தான் நமக்கு தெரியவரும். கண்டிப்பாக நாளைய எபிசோட் அனைவரையும் இன்னும் அதிகமாக அழ வைக்கும் ஒரு எபிசோடாக தான் இருக்கப் போகிறது. காத்திருந்து பார்ப்போம் மக்களே.